Hello friends, welcome back to BioLegends. Why fear when BioLegends is here? இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 பயாலஜி சாப்டர் நம்பர் 4ல் இருக்க இம்பார்ட்டண்ட்டான MCQs தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஆம்னியோசிந்தசிஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னியோசிந்தசிஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know that amniocentesis is a process to determine the sex of the child, whether it is a boy or a female. ஸோ இது வந்து ப்ரைமர்லியாக இட் இஸ் நாட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ், இட் இஸ் டு ஐடென்டிஃபை தி ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ். அந்த பேபிக்கு வந்து எதர் டவுன் சிண்ட்ரோம் இருக்கா, இல்லை வந்து கிளைன்ஃபெல்டர் இருக்கா, இந்த மாதிரி குரோமோசோமல் டிஸார்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தான் இந்த ஒரு ஆம்னியோசிந்தசிஸ் வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஒன். கல்ச்சரிங் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் மெட்டாஃபேஸ் குரோமோசோம் from amniotic fluid to identify chromosomal abnormalities. எக்ஸாம்பிள் வந்து டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் கரெக்ட் அபவுட் டெஸ்ட் டியூப் பேபி? நமக்கு தெரியும் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா வெளியில், அதாவது லேபில் தான் வச்சு பண்ணுவாங்க. தட் இஸ் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். அங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் வெளியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு when it forms as a zygote, இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதர் இந்த ஃபலோபியன் டியூப் இல்லைனா இந்த ஓவரியில் வந்து அதை இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் 1 வந்து வராது. ஃபர்டிலைசேஷன் இன்சைட் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் அண்ட் க்ரோத் இன் டெஸ்ட் டியூப், இட் கேனாட் பி ஹேப்பன். அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா போத் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் அவுட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் அவுட் சைட், ஜைகோட்டாக மாறினதுக்கப்புறம் கெஸ்டேஷன் இன்சைட் த womb ஆஃப் மதர், இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். தேர்ட் கொஸ்டின். ஸ்டடி ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ் பை டேக்கிங் அவுட் amniotic fluid ஆஃப் embryo இஸ் கால்டு. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், amniotic fluidை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்றது அந்த ஸ்டடி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்னியோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் நாட் லெஜிட்டிமேட் ஃபார் ரெடியூசிங் பர்த் ரேட்? ஸோ எது வந்து பர்த் ரேட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா எது வந்து அக்செப்டபுளாக இருக்காது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எது அக்செப்டபுளாக இருக்காது? ஆப்வியஸ்லி பேன் ஆன் மேரேஜஸ். ஸோ அதனால் நம்ம வந்து பர்த் ரேட் வந்து நம்மளால் குறைக்க முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் ரெடியூசிங் பர்த் ரேட். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. பர்பஸ் ஆஃப் டியூபெக்டாமி இஸ் டு ப்ரிவெண்ட். டியூபெக்டாமினா நமக்கு தெரியும், அதாவது ஃபீமேல்ஸோட ஃபெலோபியன் டியூபை வந்து கட் பண்ணி டை பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் டியூபெக்டாமி. இட் இஸ் டு ப்ரிவெண்ட் அவுட் தி ஃபர்டிலைசேஷன். அது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஃபர்டிலைசேஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான். இட் இஸ் அ பர்மனன்ட் மெத்தட், சர்ஜிக்கல் மெத்தட் அண்ட் அ பர்மனன்ட் மெத்தட். ஸோ இது வந்து ஃபர்டிலைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாசக்டாமி. வாசக்டாமி அப்படின்னா என்னது? இட் இஸ் சேம் அஸ் டியூபெக்டாமி, பட் வாசக்டாமி வந்து மேல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, வாச டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணி இன்சிஷனில் டைப் பண்ணிடுவாங்க. ஸோ வாசக்டாமி இஸ் கட்டிங் ஆஃப் வாஸ் டிஃப்ரென்ஸ். கட்டிங் ஆஃப் ஃபலோபியன் டியூப்னா அது டியூபெக்டாமி. ஓகே, அண்ட் ஐயூசிடி இஸ், ஐயூசிடினா என்னது? இன்ட்ரா யூட்டரின் காப்பர் டிவைசஸ். ஸோ எதெல்லாம் வந்து காப்பர் டிவைசஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வாசக்டாமி, ஆப்ஷன் 2 காப்பர் டீ, ஆப்ஷன் 3 காண்டம், ஆப்ஷன் 4 ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ வந்து இதில் ஆப்ஷன் 2 தான், காப்பர் டீ தான் இன்ட்ராயூட்ரின் காப்பர் டிவைசஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 8. அண்ட் கான்ட்ராசெப்டிவ் இஸ். ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கான்ட்ராசெப்டிவ் டு ப்ரிவெண்ட் த ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன், இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டு தான். தட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 9. A contraceptive pill contains, ஒரு ஃபர்டிலைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுற பில் என்னென்ன கண்டெயின் ஆகிருக்கும்? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓரல் பில்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன். ஏதர் அது காம்பினேஷனாக இருக்கலாம், இல்லைனா தனித்தனியாக ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், 10th கொஸ்டின். த பார்ட்னர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ஸ் ஆஃப் சைல்ட் இஸ். ஆப்வியஸ்லி இட் இஸ் த மேல், ரைட்? ஸோ ஏன்னா அவங்களுக்கு தான் XO இருக்குது. ஸோ it determines because they are heterozygous. Okay, heterozygous pairs வந்து அவங்களுக்கு வேறு ஃபீமேல்ஸ்க்கு வந்து homozygous pairs தான் இருக்குது. ஸோ the partner responsible for sex of child is male.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எம்டிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இட் இஸ் த ஃபுல் ஃபார்ம். 12th question, a contraceptive pill prevents ovulation by. எப்படி வந்து ஓவிலேஷன் ப்ரிவென்ட் பண்ணுது? ஓவிலேஷன் யார் இன்டியூஸ் பண்ணுவா? FSH அண்ட் LH, ரைட்? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனால் தான் நமக்கு ஓவிலேஷன் நடக்குது. அப்போ அந்த கான்ட்ராசெப்டிவ் பில்லோட வேலை என்னவாக இருக்கும்? இன்ஹிபிட் த ரிலீஸ் ஆஃப் FSH அண்ட் LH. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். 13th question, oral contraceptives contain. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன். இங்கே வந்து ப்ரொஜெஸ்டரான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ we take ப்ரொஜெஸ்டரான். நெக்ஸ்ட்டு 14th question, amniocentesis is used for determining. நமக்கு தெரியும் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், ஹெரிடேட்டரி டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நாட் ஹார்ட் டிசீஸ் ஆர் பிரெயின் டிசீஸ். ஓகே. 15th question, most important component of oral contraceptive is. இப்போ தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். ப்ரொஜெஸ்டரான். 16th question பார்க்கலாம். டியூபெக்டாமி நமக்கு யார் பண்ணுவாங்க? ஃபீமேல்ஸ்க்கு. மெத்தட் ஆஃப் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ஸ் பெர்ஃபார்ம்ட் ஆன் ஃபீமேல்ஸ் ஒன்லி. ஓகே. தென் 17th question, which is related to males. மேல்ஸ் ரிலேட்டட் என்னது? டியூபெக்டாமி கிடையாது, ஐசிடி கிடையாது, வாசெக்டாமி. தட்ஸ் இட். ஸோ which substance can be used as a male contraceptive in future? ஃப்யூச்சரில் என்ன இருக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்னவாக இருக்கலாம்? ப்ரொஜெஸ்டரான். மேல் கான்ட்ராசெப்டிவ் இட் கேன் பி ப்ரொஜெஸ்டரான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் given below regarding contraception and answer as directed thereafter. ஸோ இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி MTP டியூரிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஜென்ரலி சேஃப். எஸ், ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருக்குள்ளே பண்ணிட்டோன்னா இட் இஸ் ரியலி சேஃப் தான். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஜென்ரலி சான்சஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் ஆர் nil until mother breast feeds the infant up to 2 years. No, it's not 2 years. அதனால் இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். intrauterine devices like copper T are effective contraceptive. Yes, they are effective contraceptive. ஸோ அப்போ ஆப்ஷன் A, C கரெக்டு. ஆப்ஷன் 1 தான் அப்போ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, given below are 4 methods A to D and modes of action in achieving contraception. இது மேட்ச். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து இது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின். மேக் நோட் ஆஃப் திஸ். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பில், கான்ட்ராசெப்டிவ் பில் நமக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய கொஸ்டின் பார்த்துட்டு தான் வந்தோம். இட் ப்ரிவென்ட்ஸ் தி ஓவிலேஷன் அப்படின்னு, ரைட்டா? அப்போ ஏ வந்து சி. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் ஏற்கனவே கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பி பார்ப்போம். காண்டம். ஸோ இங்கே என்ன இருக்கும்? இட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்ம் ரீச்சிங் சர்விக்ஸ். ஸோ அது வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து பிளாக்கேஜ் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து பி வந்து ஏ. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் இது 3 தான். மீதி 2த்தையும் பார்த்துருவோம். வாசெக்டாமி நமக்கு தெரியும். என்ன ஆகும்? இந்த செமனில் வந்து ஸ்பெர்ம்ஸே இருக்காது. அப்போ சி வந்து டி. காப்பர் டி ஆப்வியஸ்லி லாஸ்ட் இருக்கிறது தான். ப்ரிவென்ட்ஸ் இம்ப்ளான்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் வேர்ல்ட் விச் அடாப்ட் அ ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். எந்த கண்ட்ரி ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் தான். ஸோ தட் இஸ் ஆன்சர். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் ஸ்டார்டட் இன். ஸோ இதெல்லாம் ரேர் கொஸ்டின்ஸ் தான். பட் ஆன்சர் இஸ் 1951. அப்போ தான் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 23rd கொஸ்டின். சஹிலி அ ஃபேமிலி ஆன்டி ஃபர்டிலிட்டி பில் இஸ் யூஸ்ட். இதோட அட்வான்டேஜே இது வீக்லி யூஸ் தான். ஸோ அதனால ஆப்ஷன் 2. டெஸ்ட் யூ பேபி மீன்ஸ் அ பேபி பார்ன் வென். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸில் பார்த்தோம் பிஃபோர் பேஜில். ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஓவா வந்து ஃபர்டிலைஸ் எக்ஸ்டர்னலி வெளியில் வந்து ஃபர்டிலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு கெஸ்டேஷன் வந்து இந்த womb ஆஃப் மதர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் 3. ஸோ வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் காப்பர் டீ? காப்பர் டீயோட ஒர்க் என்னது? டு ப்ரிவென்ட் ஃபர்டிலைசேஷன். ஓகே. இன்ஹிபிட் ஓவிலேஷன் அதெல்லாம் கிடையாது. அது வந்து அந்த பில்ஸ் அதோட வேலை. ஓகேவா? ஸோ டு ப்ரிவென்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் தி ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து டீடைல்டு ஆன்சர் வேணும்னா
இங்கே நான் வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பயோலெஜன்ஸ். அடுத்து என்ன சாப்டருக்கான கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் போடுங்க. அதே மாதிரி என்ன டாபிக் அடுத்து நடத்தலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நடத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Why fear when biolegends is here? Let's meet in the next video.